வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். 40 வருஷம் கழிச்சு ஒரு இந்தியர் சுபன்ஷு சுக்லா விண்வெளிக்கு போயிருக்கார். ராகேஷ் சர்மாக்கு அப்புறம் இப்போ இவர்தான். ஆனா இது சும்மா ஒரு விண்வெளி பயணம் மட்டும்தானா? இல்லையே. இது நடக்கிற சூழலே இப்ப வேற மாதிரி இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற இந்திய விண்வெளி பயணம் சுபன்ஷு சுக்லா குறிப்புகளை வச்சு இதோட பின்னணி, முக்கியத்துவம் எல்லாத்தையும் அலசலாம். சரியா? இது நியூஸை தாண்டி உங்களுக்கு என்ன விஷயங்கிறத புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். ஆமா, நிச்சயமா. இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். நீங்க சொன்ன மாதிரி 40 வருஷ இடைவெளிங்கிறது மட்டும் இல்ல, இப்போ விண்வெளி ஆய்வு உலகமே மாறிடுச்சு. இது ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் ஃபிளைட். அதாவது முன்ன மாதிரி அரசாங்கம் மட்டும் இல்லாம, இப்ப ஆக்சியம் ஸ்பேஸ் மாதிரி பிரைவேட் கம்பெனி உள்ள வந்துட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ், நாசான்னு பல பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஓ அப்படியா? அப்போ இது இஸ்ரோவோட நேரடி திட்டம் இல்லையா? சுபன்ஷு சுக்லா அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி செலக்ட் ஆனாரு? சுபன்ஷு சுக்லா இந்திய விமானப்படையில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் டெஸ்ட் பைலட். ரொம்ப கடினமான ட்ரைனிங்லாம் முடிச்சவர். இப்போ இந்த ஆக்சியம் 4 பயணத்துக்கு செலக்ட் ஆயிருக்காரு. இந்த ஆக்சியம் 4ங்கிறது ஆக்சியம் ஸ்பேஸ்ங்கிற கம்பெனி ஆர்கனைஸ் பண்ற ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் மிஷன். இவங்க ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலமா ஆஸ்ட்ரோநாட்ஸை சர்வதேச விண்வெளி நிலையம், அதாவது ISSக்கு அனுப்புறாங்க. இதுக்கு நாசாவோட அப்ரூவலும் இருக்கு. சுருக்கமா சொன்னா, ஆக்சியம் பிளான் பண்ணுது, ஸ்பேஸ் எக்ஸ் கொண்டு போகுது, நாசா ISSல இடம் கொடுக்குது. ஓஹோ, இது ஒரு புது மாடலா இருக்கே. சரி, இந்த ISSல இவங்க என்ன பண்ணுவாங்க? எத்தனை நாள் தங்குவாங்க? பொதுவா இந்த மாதிரி மிஷன்ஸ் ஒரு 10லேருந்து 14 நாள் வரைக்கும் இருக்கும். அங்க அவங்க பல அறிவியல் சோதனைகளை செய்வாங்க. இது சும்மா போயிட்டு வர ட்ரிப் இல்ல. முக்கியமான விஷயம் என்னன்னா, எதிர்காலத்துல ISSக்கு பதிலா ஆக்சியம் கம்பெனி அவங்களோட சொந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனையே கட்ட பிளான் பண்றாங்க. அதுக்கான டெக்னாலஜி டெஸ்டிங், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி மிஷன்ஸ் ஒரு முன்னோட்டம் மாதிரி. இது இந்தியாவுக்கு ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா நம்ம பார்க்கறோம்? நாம ககன்யான் திட்டம் பத்தி பேசிட்டு இருக்கோமே, அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்? ஆமா, கரெக்டா கேட்டீங்க. நம்மளோட சொந்த திட்டம் ககன்யான். அதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே 40 வருஷம் கழிச்சு ஒரு இந்தியர், அதுவும் இப்படி ஒரு சர்வதேச கமர்ஷியல் திட்டம் மூலமா ஸ்பேஸ் போறது இந்தியாவோட திறமைக்கும் விண்வெளித்துறையில நம்மளோட வளர்ந்து வர முக்கியத்துவத்துக்கும் ஒரு பெரிய அடையாளம் உலக அளவுல. அப்புறம் நாசா, ஆக்சியம், ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி பெரிய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் கூட சேர்ந்து வேலை செய்யறது நம்ம டெக்னிக்கல் கெப்பாசிட்டிக்கு ஒரு அங்கீகாரம் தானே. அவர் அங்க என்ன மாதிரி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாரு? அது நமக்கு எப்படி யூஸ் ஆகும்? அங்க பண்ற சோதனைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானவ. உதாரணத்துக்கு மைக்ரோகிராவிட்டியில, அதாவது புவியீர்ப்பு கம்மியா இருக்கிற இடத்துல தசை இழப்பு எப்படி ஏற்படுதுன்னு படிக்கிறாங்க. இது ரொம்ப நாள் விண்வெளியில தங்குற பயணங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்புறம் டார்டிகிரேட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குட்டி உயிரினம். ஆமா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸை தாங்கக்கூடியது. விண்வெளியில இருக்கிற ரேடியேஷன் மாதிரி விஷயங்கள் அது எப்படி தாங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா ஃபியூச்சர் ஸ்பேஸ் மிஷன்ஸ்க்கு பாதுகாப்பு கவசங்கள் டிசைன் பண்ண கூட ஹெல்ப் பண்ணலாம். டார்டிகிரேட்ஸ் அடேங்கப்பா, கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. வேற என்ன முக்கியமான சோதனைகள்? இன்னொன்னு இருக்கு. ஸ்பேஸ்லயே ஆக்சிஜன் தயாரிக்க முடியுமா, உணவு உற்பத்தி பண்ண முடியுமான்னு பாக்குறதுக்கு மைக்ரோ ஆல்கே, அதாவது சின்ன பாசிகளை வளர்த்து சோதனை பண்றாங்க. இது ஃபியூச்சர்ல ஸ்பேஸ்லயே தற்சார்போட இருக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். புது ஸ்பேஸ் சூட்ஸ், ஸ்பேஸ் கிராஃப்டுக்கான மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ஸ்பேஸ்ல எப்படி தாக்கு பிடிக்குதுன்னு டெஸ்ட் பண்றாங்க. இந்த சோதனைகளோட ரிசல்ட்ஸ் ஸ்பேஸ் டிராவலுக்கு மட்டும் இல்ல, இங்க பூமியில மெடிசின், நியூட்ரிஷன், மெட்டீரியல் சயின்ஸ்னு பல ஃபீல்டுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப முக்கியமா இந்த நேரடி அனுபவம், இந்த டேட்டா எல்லாம் நம்ம ககன்யான் திட்டத்துக்கு நேரடியா பயன்படும். அதுக்கு தேவையான நிறைய நுணுக்கங்கள் இதிலிருந்து கத்துக்கலாம். ஆஹா, மொத்தத்துல இது இந்தியாவுக்கு ஒரு பெருமை, உலக அரங்கில் ஒரு அங்கீகாரம்ங்கிறத விட அறிவியல் ரீதியா டெக்னிக்கலா நம்ம ககன்யான் மாதிரி எதிர்கால திட்டங்களுக்கும் நேரடியா பயன் தரும்னு சொல்ல வரீங்க. அதாவது ஆக்சியம் அவங்க பிளானுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதே நேரம் இந்தியாவுக்கும் இது ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் மாதிரி தெரியுது. மிகச்சரியா சொன்னீங்க. சுபன்ஷு சுக்லாவோட இந்த பயணம் ஒரு தனிநபர் சாதனைங்கிறத தாண்டி இது இந்திய அறிவியல், நம்ம லட்சியம், உலக அரங்கில் நம்மளோட வளர்ந்து வர்ற இடத்தை காட்டுற ஒரு அடையாளம்.
இந்த தனியார் நிறுவனங்கள் விண்வெளித்துறையில பெரிய ரோல் ப்ளே பண்ற இந்த புது யுகத்துல இந்தியா சரியான நேரத்துல இதுல இணைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல விளக்குனீங்க. பயனுள்ளதா இருந்துச்சு. சரி, கடைசியா ஒரு கேள்வி. உங்க மனசுல ஓடுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கமர்ஷியல் ஸ்பேஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் அதிகமாகறத பார்க்கறோம். தேசிய பெருமை, அறிவியல் வளர்ச்சி இதெல்லாம் ஓகே. ஆனா அடுத்த 10 வருஷத்துல விண்வெளி பயணம்ங்கிறது யார் வேணா போயிட்டு வர்ற மாதிரி மாறுமா, இல்ல இது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமானதா இருக்குமா? இந்த மாற்றம் விண்வெளி ஆராய்ச்சியோட எதிர்காலத்தையே எப்படி மாத்தும்? இதனால என்ன புது வாய்ப்புகள் வரும், என்ன சவால்கள் வரும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.